அவிக் பண்ணா வாப்பா, என்கிட்ட வாப்பா. அவிக், அவிக், நோ, அப்படி பண்ணக்கூடாது. உன்னோட அக்காவை யாருமே எதுவுமே சொல்லல. நிஜமா தான் சொல்றேன், எல்லாம் ஓகே தான் அவிக். ராணிமா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சக்தி, அவிக் பண்ணா தன்னோட சொந்தங்களோட இருக்கிறது தான் இப்ப நல்லது. நீ இந்த அரண்மனையில தங்கிக்கலாம். இவனை பத்திரமா பாத்துக்கோ. போய் இவனுக்கு சாப்பாடு ஊட்டிவிடு. அவிக், வா, நம்ம சாப்பிடலாம். ராணிமா, என்ன இது? எதுக்காக இப்படி பண்ணீங்க? அவிக்க பாத்துக்கிற பொறுப்பை மறுபடியும் நீங்க அந்த பொண்ணுகிட்டே விட்டுட்டீங்க. நம்ம பேலஸ்க்கு வந்த கவர்னர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்கலையா? உங்க கண்ணு முன்னாடி அவங்க நம்பிதான் நான் இந்த தப்ப பண்ணேன். ஆனா ஒரு சாதாரண பொண்ணு கேட்டு நீங்க எந்த கவர்னர்ஸ நீ கூட்டிட்டு வந்தியோ அவளுக்கு எதுவுமே தெரியல. அவளுக்கு இயற்கை உபாதை வந்தது கூட தெரியல. அவ என்ன கலாச்சாரத்தை கத்து கொடுப்பா? குழந்தையோட உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியலன்னா அவன் என்ன செய்வான்? இன்னைக்கு அப்புறம் அவிக் பண்ணாவோட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, என்னோட பெர்மிஷன் இல்லாம எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது. புரிஞ்சுதா? சரி, அப்படியே பண்றேன். உங்களை நான் மதிக்கிறேன் ராணி. உண்மையிலே பாராட்டியாகணும். ஒரு சின்ன பாக்கெட், அதாவது சக்தி இப்படி வெடிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அட என்ன நீங்க, அக்காவே வருத்தத்துல இருக்காங்க, நீங்க மிளகாவை தேய்க்கிறீங்க. ஆனாலும் உங்க பேச்சுல நியாயம் தெரியுது. இந்த சின்ன பாக்கெட் பெரிய வெடி இருக்குல்ல, அது நம்ம அக்கா ராணியாக கூடிய கனவை உங்க பாஷையில சொல்லணும்னா ஒரு சாதாரண சின்ன பொண்ணு, அதுவும் ஒரு நாட்டியக்காரியோட பொண்ணு சக்தி, அவ என்ன தோக்கடிப்பாளா? என்ன தோக்கடிக்க முடியாது. அத்தம்மா, அத்தம்மா, நீங்க ஓகேல அத்தம்மா? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்னை பத்தி கவலைப்படாத. அரண்மனையில பல விஷயங்கள் நடக்குது. சாதாரண மக்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது. அத பார்க்கும்போது மனசு கொஞ்சம் வருத்தப்படுதா. வேற ஒண்ணும் இல்ல. நீ இத பத்தி எல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. இந்த விஷயத்தை விட்டுட. அத்தம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க வருத்தப்பட்ட எனக்கும் பிடிக்காது அப்படின்னு. என்னால நீங்க டென்ஷன் ஆகிறத பார்க்க முடியல அத்தம்மா. என்கிட்ட சொல்லுங்க, எந்த கவலை உங்களை இப்படி வாட்டி வதைக்குதுன்னு சொல்லுங்க. நான் வாக்கு கொடுக்குறேன் அத்தம்மா, அதை நான் உடனே சரி பண்ணிடுறேன். சொல்லுங்க. அட என்னக்கா நீ, அவன் உங்க மேல எவ்வளவு அன்பை காட்டுறான். சொடுக்கு போட்டு சரி பண்ணுவேன்னு சொல்றான். இன்னும் சொல்ல போனா சமீர் குழந்தையில வளர்ந்துட்டா. அவன் கிட்ட சொல்லு. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு அத்தை மட்டும் தான் இருக்காங்க. இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அரண்மனைக்குன்னு சில சட்ட திட்டங்கள் உண்டு. இது ஒரு ராஜ பரம்பரை, சாதாரண குடும்பம் இல்ல. அதோட நமக்குன்னு சில ஒழுக்கங்கள் உண்டு. தெருவுல ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு நேத்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு, அதான் அந்த சக்தி அவ இஷ்டத்துக்கு இருக்கா. அதோட நம்ம கலாச்சாரத்தை அவமானப்படுத்துறா. அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. சாதாரணமா தெருவுல இருந்து வந்த பொண்ணு இங்க அதிகாரத்தை நடத்துவா. ஆனா இங்க இருக்கவங்க அது எதையுமே கண்டுக்க மாட்டாங்களாம். ஆனா எனக்கு தான் இங்க திட்டு விழுது. எனக்கு எதுவுமே புரியல. நான் எதுக்கு இங்க இருக்கணும்? என்னால எதுவுமே சொல்ல முடியல. அதோட அந்த பொண்ணு இருக்கானே, அவ ஒண்ணு சாதாரண பொண்ணு இல்ல. அவ என்ன பண்றானா, அவ அவிக்க சரியா பயன்படுத்தி அவனோட துணையால இந்த அரியணையில அவ உட்கார்றதுக்கு முழு முயற்சியை பண்ணிட்டு இருக்கா. ஆனா நானும் திடமா இருக்கேன். அவளோட அழுக்கு பிடிச்ச அந்த கைய அந்த அரியணைய தொடுறதுக்கு முன்னாடி வெட்டிடுவேன். அத்தம்மா,
இதை விடுங்க. இது பாருங்க, நீங்க எதுவும் பண்ணவே தேவையில்லை. நீங்க எனக்கு வெறும் உத்தரவு மட்டும் கொடுங்க. இதோ பாருங்க அத்தம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன் அத்தை மேல உனக்கு உண்மையாவே அவ்வளவு பிரியம் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்றேனோ அத நீ செய்வியா? செய்வேன் அத்தம்மா, நான் செய்வேன். உங்களோட அப்பாவித்தனத்தை இந்த சக்தி நல்லா பயன்படுத்திட்டு இருக்கா. இதுக்கப்புறம் முடியாது. நீங்க பாருங்க, நான் கட்டாயப்படுத்தி இந்த அரண்மனை விட்டு அவளை ஓட வைக்கிறேனா இல்லையான்னு. நல்லா சொன்னா. நம்ம சமீர் தம்பிக்கு இதெல்லாம் குழந்தைங்க விளையாட்டு. நீ அவனை ஃப்ரீயா விட்டுரு, அவன் போய் விளையாடட்டும். இல்ல 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 வேண்டாம். இங்க பாரு, நீ நீ இதையெல்லாம் விட்டு தல. நீ எதுக்காக இந்த விஷயத்துல தலையிடுற? நீ எதுக்காக உன் கைய அசுத்தப்படுத்தணும்? இங்க பாரு, இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு இன்னும் இங்க வயசு. பாருங்க அத்தம்மா. இங்க பாரு சமீர், நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன். இல்ல, நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட போய் லைஃபை என்ஜாய் பண்ண. உன் அத்தை இன்னும் உயிரோட இருக்க. நான் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன். நோ சமீர் பண்ணா, நான் சொன்னது காதுல விழுந்ததுல நான் நல்லா தான் இருக்கேன். என்னை பத்தி கவலைப்படாத. போ, போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண போ. போடா போ. எனக்கு நல்லா தெரியுது அத்தம்மா, நீங்க என்னை பத்தி கவலைப்படுறீங்க அப்படின்னு. நான் வாக்கு கொடுக்கறேன். இன்னிலிருந்து சக்தியோட வாழ்க்கையில வெறும் தோல்வி மட்டும்தான் மிஞ்சும். அவ அரண்மனையை விட்டு கண்டிப்பா போய் தான் ஆகணும். அவ வாழ்க்கையை நான் நரகமாக்க போறேன். Oh no! இன்னும் நிறைய டைம் இருக்கே. அஞ்சு அலாரமா? இவ என்னதான் பொண்ணும்? நீ உன்னோட முதல் ரெஸ்பான்சிபிலிட்டியில ஃபெயில் ஆக போற பாரு. நானும் பார்க்கறேன். இன்னும் 7 நாட்களுக்கு இந்த அரண்மனைக்குள்ள இருக்க போற சக்தி. குட் நைட். அப்படி தூங்கிட்டே இரு. டைம் என்னாச்சு? இன்னும் நிறைய டைம் இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன்.
மாலை வணக்கங்கள் ராணிமா. இந்தாங்க, இந்த ரோஜா பூவையும் வச்சு விடுங்க. அது சரண் தம்பிக்கு பூனா ரொம்ப பிடிக்கும்ல, அதோட வாசனை பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா, அபிக் பண்ணாக்கு கூட இந்த ரோஜா பூவோட மனம்னா ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியல, ஆனா இன்னும் அவன் எழுந்திருக்கல. என்ன, அவிக் பண்ணா இன்னும் எழுந்திருக்கலையா? ஆமா ராணிமா, அவன் இன்னும் எழுந்திருக்கல. நான் அவனோட அறைய தாண்டி தான் வந்தேன். அப்ப அவன் அறைய எட்டி பார்த்தேன். அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். சக்தி அவிக் பண்ணா 2 பேருமே தூங்குறாங்க. அத பார்த்துட்டு எனக்கே விசித்திரமா தெரிஞ்சது. ஒருவேளை அவளுக்கு அரண்மனையில காலையிலேயே எழுந்திருப்போன்ற விஷயம் தெரியாதா? இது நம்மளோட ஹாபி கிடையாது, இது நம்மளோட கலாச்சாரம் ஆகும். சக்தி இன்னும் எழுந்திருக்கலையா? அப்ப நாள் எப்படி போக போகுது? அவிக் பண்ணாக்காக நான் டெய்லி ரொட்டீன் போட்டு வச்சிருக்கேன். ஆனா சக்தியால அவனை எழுப்ப கூட முடியலையா? இவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா? அதத்தான் நானும் சொல்றேன். நல்லதா போச்சு. இப்ப போய் அந்த சக்தியை நல்லா திட்டுவாங்க, என்ன மொத்தமா மறந்துடுவாங்க. இத சக்தி, நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? ஒரு ராஜகுமாரன் சரியான நேரத்துக்கு எழுந்து ரெடி ஆயிருக்கணும். அவிக் பண்ணா ஏன் இன்னும் ரெடி ஆகல? இன்னும் இதை நம்பவே முடியல. அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன்னு சமீர் சொன்னானே. I miss you, அம்மா அப்பா. I miss you. அம்மா, அம்மா, நாளைக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு தான் நான் ராணி அம்மாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். என்னால அவிக்க பாத்துக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். அதனால நேரத்துக்கு நீ எழுப்பிடுங்க ப்ளீஸ். குட் நைட் அம்மா அப்பா. சீக்கிரம் எழுந்துக்கணும்னா சீக்கிரம் தூங்கி ஆகணும். டைம் என்னாச்சு? Oh no. அஞ்சு மணியா? Thank you so much. உங்க டெக்னிக் வேலை செய்யுது. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துட்டேன். முதல்ல நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அப்படியே உன்னை ரெடி பண்றேன். ராணிமா, நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல காலையில 7க்குள்ள அவிக்க ரெடி பண்ணணும்னு சொன்னீங்க. அங்க பாருங்க, 7 ஆகுறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. எங்க அவிக்க பாருங்க, ரெடி. மோகினி, ராணிமா, உனக்கு காலையில பூக்கள் கண்ணுக்கு தெரியல, பூக்களோட முட்கள் தான் தெரியுது. வா பண்ணா, என் கூட வா. உனக்கு ஒண்ணு தெரியுமா அவிக் பண்ணா? ஒரு ராஜகுமாரனோட சக்தி அவன் பரிசல்ல, அவனுக்கு ஒரு பொறுப்பாகுது.
ஒரு நல்ல ராஜா மக்களை மட்டும் இல்ல, பசு, பறவைகள், காற்று, நீர் எல்லாத்தையுமே தன்னோட அங்கமா பாவிக்கணும். அதனால நாம இன்னைக்கு பறவைகளுக்கு தானியங்களை போடலாம். நீயும் என் கூட வருவல்ல? எனக்கு தெரியும், உங்க அப்பா குழந்தையா இருக்கும்போது அவரும் இப்படிதான் என் கூட வெளியே நடந்து வருவாரு. உன் அப்பா மாதிரி நீ வரணுமா வேண்டாமா? இன்னையிலிருந்து இது நம்ம 2 பேருக்குமான ஸ்பெஷல் டைம். வாப்பா. அப்பா சரியாதான் சொல்லுவாரு. பார்க்கதான் இப்படி, ஆனா மென்மையா இருக்காங்க. ராணி மாவும் என்ன மாதிரியே அவிக்க பத்தி கவலைப்படுறாங்க. இப்ப நான் டென்ஷனே இல்லாம ஸ்கூலுக்கு போகலாம். இப்ப நீ போ அவிக். நான் எப்படியோ ராணிமாவோட மனசை கவர்ந்துருவேன். என்ன லேட்டா எழுந்தியா? ரெடியாக டைம் கிடைக்கலையா என்ன? வாட்? சமீர், ரொம்ப மோசமா இருக்கு. சமீர். வணக்கம். வா வா மருமகளே. இவங்க யாருன்னு உனக்கே தெரியும். இன்னைக்கு அப்புறம் இந்த ஃபேக்டரியோட டீலை இவங்க சமாளிப்பாங்க. சந்தோஷம். சரி, ராணி அம்மாவை இன்னும் நான் சந்திக்கலையே. ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. ராணி அம்மா இப்பதான் தன்னோட மகனை இழந்து ரொம்ப கவலையில இருக்காங்க. அவங்க இந்த நாட்டு ராஜாவை இழந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல ராணி அம்மா இவ்ளோ சின்ன பிசினஸ்க்கு எப்படி முக்கியத்துவம் தருவாங்க சொல்லுங்க? அதெல்லாம் சரிதாங்க. நான் ஒரு முறை நேர்ல பார்த்துட்டா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துடும்ல. நம்பிக்கை வலுவாகும். நல்லது. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. உங்க நம்பிக்கைய உங்களோடவே வச்சுக்கோங்க. கண்களில் உறக்கம், அதோட என் கையில் ரிப்பன். பிரமாதம் பா. சமீர், 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 இப்படி திருப்பி கொடு. சமீர், சமீர். குட் மார்னிங் டீச்சர். Sit down. மேம், இந்த சமீர் தான். ஒரு நிமிஷம் சக்தி. இது என்னது? நீ ஸ்கூலுக்கு இப்படிதான் வருவியா? தலைமுடிய விரிச்சு விட்டுருக்க, ட்ரெஸ்ஸையும் சரியா போடல, நேரா பெட்ல இருந்து அப்படியே ஸ்கூலுக்கு வந்துட்டியா? மேம்,
தூக்கத்துல வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா முகத்தை கழுவிட்டு வந்திருக்கலாம்ல. சாரி 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 மேடம், சாரி சாரி சாரி. சக்தி, கிளாஸை விட்டு வெளியே போ. இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். பட் மேடம் நான் எந்த தப்பும் பண்ணல நிஜமா. கிளாஸை விட்டு வெளியே போ. கோ. பாய் பாய் பாய். சமீர், எஸ் மேம். மேக்ஸ் அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டு வந்தியா? இன்னைக்கா? நாளைக்கு தானே கேட்டீங்க நீங்க? நாளைக்கு தானே சொல்றா. அப்படின்னா இன்னைக்கும் உன்னோட அசைன்மெண்ட்டை நீ முடிக்காம வந்திருக்க. இல்ல இல்ல, அது எப்பவும் போல இந்த தடவையும் உனக்கு 0 தான். மேம். நீயும் கிளாஸை விட்டு வெளியே போலாம். கோ. ஹலோ மிஸ்டர் ஜீரோ. ஹீரோவுக்கு 0 பத்தி கவலையே இல்ல, புரியுதா? ஏண்டா டேய், நான் வெளியே இருக்கணும், நீ உள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே வா. மேம் ப்ளீஸ். கோ. தேங்க்யூ மேம். சமீர் அண்ணா, நானும் வந்துட்டேன். கேம் விளையாடலாமா? சரி, நீ ரெடி ஆயிட்டு என்ன பண்ண போற? அதே ரத்தம் தானே, நாட்டியக்காரி. நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணவா? வேணும்னா எதுக்கோ ஃப்ரீயா கொடுக்குறேன். இந்த அரண்மனை, வீர்கார்ட் அண்ட் ஸ்கூல் எல்லாத்தையும் விடு. உன்னோட சொந்தங்களுக்கு நடுவுல இரு. அப்படி இருந்தா நீ அவமானப்படலாம் மாட்டல.